ரவி, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க. அது சரியா வராத. நீ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ, தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். 2 பேரும் போய் முதல்ல ஹோமத்துல உட்காருங்க. ரவி, வாங்க ரவி. சீதா மனச நோகடிக்க வேண்டாம். வாங்க, நாம போய் ஹோமத்துல உட்காருவோம். இல்ல பிரியா, அண்ணி வராம நம்ம ஹோமத்துக்கு போக வேண்டாம். என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க. தப்பு செஞ்சது நானு. அத்தை என்ன மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. நீங்க எந்த தப்பும் செய்யல. அத்தை உங்களை மன்னிக்க வேண்டியதே இல்ல. முதல்ல போய் ஹோமத்துல உட்காருங்க. தயவு செஞ்சு ஒரு மகனா போய் அத்தை பக்கத்துல உட்காருங்க. சீதா, எனக்கு இது இக்கட்டான சூழ்நிலை. அவங்க என்ன பெத்த அம்மா. அவங்க கடவுளை விட பெரியவங்க. நான் சின்னவன். அவங்களோட அன்பு பாசத்துக்கு எல்லா அடையாளமும் நான் தான் சீதா. ஆனா சீதா, நீ என்னோட வாழ்க்கை. நீ என்னோட சரிபாதி. என்னோட அன்பு, பாசம், ஆசை எல்லாமே உன்னோட தான் இருக்கு. உன்னை விட்டு நான் எப்படி தனியா போவேன்? நான் போக மாட்டேன் சீதா, போக மாட்டேன். என்னங்க, எனக்கு உங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க மனசு என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா அத்தை உங்களுக்கு அம்மா. அம்மாவை விட பெருசு இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லைங்க. அம்மாவுக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாரும் ரொம்ப சாதாரணம். அவங்க உங்களோட அம்மா. அவங்களுக்கு உங்க மேல எல்லா அதிகாரமும் இருக்கு. அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து அவங்களுக்கு எந்த அவமானமும் வராம பாத்துக்கிறது நம்ம கடமை. நாம எப்படி அவங்களுக்கு நம்மளால எந்த விதமான கௌரவ குறைச்சலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி தானே அவங்களும் நினைக்கணும். நாம எப்படி பாசமா இருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் நம்ம மேல பாசமா இருக்கணும். புள்ள தப்பு செஞ்சா மன்னிக்கிறது தானே அம்மாவுக்கு அழகு. புள்ளைங்கன்னா தப்பு செய்யதானே செய்வாங்க. என்னங்க, அத்தை மனசுல உங்களை மன்னிச்சிருப்பாங்க. நீங்க போய் ஹோமத்துல உட்கார்ந்தீங்கன்னா அவங்க மனசு சந்தோஷமா இருக்குங்க. தயவு செஞ்சு எனக்காக நீங்க ஹோமத்துல போய் உட்காருங்க. பாட்டி, நீங்க பெரியவங்க. நீங்க தான் எல்லாரையும் அரவணைச்சு போகணும். உங்களாலதான் இந்த வீட்டுல எல்லா நல்ல காரியமும் நடந்திருக்கு. இந்த ஹோமமும் நல்லபடியா நடக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. சித்ரா, நான் உன் மாமியார். இந்த வீட்டுக்கு பெரியவ. இப்போ நான் சொல்றத நீ கேட்கணும். அதுதான் நீ நடத்துற ஹோமத்துக்கு கௌரவமா இருக்கும், பலனும் இருக்கும். சொல்லுங்க அத்தை, நான் கேட்டுக்கிறேன்.